என்ன விடு, விடுன்றல, விடு, விடு. இனிமே இந்த வீட்டை விட்டு ஓட முயற்சி பண்ணாதே. இந்த முதல்ல நீ என்ன கட்டி போட கூடாது. விடு. ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இரு, நான் உன்னை கண்டிப்பா விட்டுறேன். ரவுடி போறம்போக்கு. எவ்வளவு நேரம் உன் கைட்ட வச்சிருக்க நானும் பாக்குறேன். உன்னுடைய விடுதலைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஐயா கிட்ட இப்படியாவது மன்னிப்பு கேட்டுரு. அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா குலாப் மாளிகைக்கே போயிடலாம். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, நான் கிரிக்கெட் விளையாட போறேன். அண்ணி, நான் சில டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? मिलके भी दोनों हैं अजनबी, कैसी है ये दास्तां, ये दास्तां. அண்ணி, ஐயோ, இந்த விடு. ஒண்ணும் இல்ல. பண்ண பாக்குறாங்க. அண்ணி, விடு. விடு, விடுன்றல. விடு. விட போறியா இல்லையா? பிரியா, மோனிகா, சீக்கிரம் வாங்க. இவளை கட்டி போட எனக்கு உதவி பண்ணுங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? எதுக்காக நம்ம இவங்களை கட்டி போட்டு வைக்கணும்? இவ மாளிகையில இருந்தாளா இல்ல சர்க்கஸ்ல இருந்தாளா? காலையில தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு போனேன். அதுக்குள்ள இந்த ரூமோட நிலைமை பாத்தியா? ஐயோ, அதெல்லாம் அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. விடுன்றல. இப்ப இவள குடிக்கிறேன். என்ன பண்றீங்க? விடு. வாய்ப்பே இல்ல. வீடு சுத்தமா வச்சுக்கிறத பத்தி யோசிக்கிறது இல்ல. ஆனா அசுத்தமாக்கிட்டு இருக்கேன். நீங்க கட்டுங்க, நான் நல்லா புடிச்சுக்கிறேன். இவ சரியான காட்டு போடு. நகத்தை வச்சு அப்படியே பயங்கரமா கேட்டா. விடு. கட்டி வைங்க, விடாதீங்க. விடு. விடுன்றல. உன்னை இந்த மாதிரி கட்டி போட்டு வைக்கணுங்கிறது ஒண்ணு என் ஆசை இல்ல. ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. இது எல்லாத்தையும் உடனே நான் நிறுத்திடுறேன். நான் என்ன பண்ணணும்ன்றத நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல. நான் என்ன பண்ணணும்ன்றத நான் தான் முடிவெடுப்பேன். புரியுதா? அப்படின்னு இந்த மகாராணி வீட்டை விட்டு போக மாட்டாளா? நம்ம தலைமையில உட்காந்து தபேல வாசிப்பான்னு நினைக்கிறேன். ஏரியா, இவளோட பலத்தை பாத்தியா? அங்க இவ என்னத்தை தான் சாப்பிட்டாலோ பாட்டில் என் தலைமையில வேகமா பட்டுடுச்சு. தலை ஃபுல்லா வலிக்குதே, மயக்கமா வருது. அட அண்ணி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இவங்கள விட்டுருங்க. சூரஜ் பார்த்து பாரு, நம்ம போலாம். உங்க தலைக்கு நான் ஐஸ் கட்டி வச்சு விடுறேன். வாங்க அண்ணி, போலாம். இவள விட்டுறாதீங்க. அண்ணா உங்களை விட மாட்டாங்க. வாங்க வாங்க. இந்த நகரத்துல இருக்கிற எல்லா தானிய கடங்கும் அப்படி நிரம்பி வழியணும். கோயில் அன்னதானத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. பாரு அனுராக், நீ அப்பாவாக போற, அப்புறம் நான் தாத்தாவாக போறேன். நல்ல சத்தம் போட்டு இந்த ஊரை பார்த்து சொல்லு, குலாப் சிங் பரம்பரைக்கு ஒரு வாரிசு வர போகுதுன்னு. மாமா, அது நான் பிரெக்னெண்டா இருந்தா தானே நம்ம குடும்பத்தோட வம்சம் விருத்தியாகும். என் வயித்துல குழந்தை எதுவும் இல்லை. இப்ப நீ என்ன சொன்ன? அப்ப எத்தனை நாளா நீ எங்களை நீ என்ன மாதிரி வைக்கலடா? இத்தனை நாளா உன் பொண்டாட்டி எங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கா. உன்னால அதை கண்டுபிடிக்க முடியலையா? நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் உடைச்சி இவ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா. இதுக்கான தண்டனை இவளுக்கு கொடுத்தியா? இன்னையில இருந்து, இப்பையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த குலாப் சிங் மாளிகை மேல இவன் நிழல் கூட படவே கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே இவளை வீட்டை விட்டு துரத்து. மாமா, என்ன சொல்றீங்க? போ, இந்த வீட்டை விட்டு போ. என்னங்க என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வெளியே போன்னு சொன்ன. பாட்டி, 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 நீங்களாச்சும் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்களேன். எங்க பரம்பரைக்கு நல்ல வாரிசை கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி உன்னை வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்? இல்ல,
இங்க பொழுது விடிஞ்சாச்சுன்னா எல்லாருக்கும் விடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். எழுந்திரி. ஒருவேளை உனக்கு நிம்மதியா தூங்கணும்னா நேரா போயிட்டு உங்க அப்பா கிட்ட சாரி சொல்லி அதுக்கப்புறம் உன் மாளிகைக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கு. நான் மன்னிப்பு கேட்பேன்னு உன் கனவுல கூட நீ காணாத. கண்டிப்பா நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். எப்படியாவது இந்த போன் என் கைக்கு வந்தா போதும். அப்புறம் நான் யாருன்றதை காட்டுறேன். தனியால சமயக்கட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாராவது இருக்கீங்களா இல்லையா? ரியா, காவ்யா. சாரி அண்ணி, இன்னைக்கு தான் நான் வேலைக்கு ஃபர்ஸ்ட் டே போறேன், அதனால நான் சீக்கிரமா போகணும். நான் வேணா ரியாவை உங்களுக்கு உதவி பண்ண சொல்லட்டுமா? சரியா? ரியா, நீ எங்க ரியா இருக்க? உதவி பண்ண சொல்லட்டுமா? எனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் வேண்டாம். எல்லாருக்கும் அவங்கவங்கள பத்தி தான் கவலை. மரியாதையா கட்ட அவுத்து விடு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரி, ஏதாவது வாங்கிட்டு வர. மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி பசியில செத்து போயிடக்கூடாதுல. என்னாச்சு மருமகளே? உனக்கு ஏன் அப்படி முகம்லாம் வேர்த்திருக்குமா? அட உனக்கே தெரியும் நீ இந்த வீட்டோட வாரிசு சுமந்துகிட்டு இருக்கமா. பார்த்து கவனமா இரு. போய் நல்லா ரெஸ்ட் எடு போ. அனுராக். ஏய் குஷ்பு, பார்த்து வர மாட்டியா? வா. ஏய் இரு, ஒரு நிமிஷம் இரு. நான் எடுக்கிறேன். போலாமா? வா. உனக்கு காரம் பிடிக்காதுன்னு பெரியம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீயே உன்னுடைய மாளிகைக்கு ஓடி போய் உன்னுடைய அப்பா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ப. இந்தா, இதை சாப்பிடு. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசி பசின்னு கத்தின. இப்போ உன் சாப்பாடு உன் முன்னாடி இருக்கு, நீ ஆனா சாப்பிட மாட்டேங்கிற. சாகணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இந்தா சாப்பிடு. சாப்பிடு. இவன் கவனத்தை திசை திருப்பி போன் எப்படியாச்சும் எடுக்கணும். என்ன கேடுகட்ட வேலை இது? இப்படி யாரும் முகத்துல துப்பாங்களா? நான் வேணும்னே ஒண்ணும் பண்ணல. ஆனா நீ வேணும்னே எனக்கு காரம் நிறைய போட்டு கொடுத்திருக்கல. போய் வேற சாப்பாடு கொண்டு வா போ. ஹலோ ஹலோ, இந்த பாருமா ராஜகுமாரி, எங்க வீட்ல ஒரு பருப்பும் ஒரு காய்கறியும் பண்றதுதான் எப்பவுமே வழக்கம். அது என் மேல துப்பி மொத்தமா எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட்ட. இங்க நாங்க எல்லாருமே தான் சாப்பிடுறோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சனா உங்க அப்பா கிட்ட போய் சாரி கேட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிட்டு அங்க உனக்கு என்ன பிரச்சனை அதை நீ சாப்பிடலாம். அப்ப நீ எதுக்காக உன் அப்பா சொன்ன மாதிரி கேட்டு நடக்க மாட்டேன்? போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்படியே இந்த ரவுடி சத்தியும் ஒரேடியா விட்டுரு.
அட்லீஸ்ட் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு சரியான காரணமாவது இருக்கு. என் வீடு அப்புறம் என் பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே புரியுதா? மாதிரி என்னோட வீடு என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிட உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அப்படியா? இந்த கஷ்டத்தை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க மேடம். நேரா மாளிகையில இருந்து இறங்கி இங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு விளையாட தெரியுதா? ஏசி கார்ல போகும்போது கண்ணாடியை இறக்கி விட்டு பார்த்தாதான் இந்த உலகத்துடைய இன்னொரு முகத்தை உங்களால பார்க்க முடியும். இங்க வெளியே சூடா காத்து வீசுது இல்லையா? அது மனுஷங்களையும் சேர்த்து மனசையும் எரிச்சிடும். தண்ணி தண்ணியா? தண்ணி உன்னால இங்க இருக்கிற குழா தண்ணியே குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல இருக்கிற மத்த விஷயத்தை எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்ப? நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க மேடம். உங்களை வச்சு சோறு போடுற அளவுக்குலாம் எங்க கிட்ட சுத்தமா காசு கிடையாது. நீ எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்க லேட் பண்றியோ அந்த அளவுக்கு எங்களுடைய வீட்டு ஆளுங்களுக்கு கஷ்டம் அதிகமாகும். முக்கியமா என் குடும்பத்துக்கு பிரச்சனையாகும்.